ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே EKN வேதாகம பள்ளி பாடங்களுக்கு உங்களை அழைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை படித்த பாடங்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை, ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் தொடர்ந்து நியாயப்பிரமாண சட்டங்கள் என்பது 10 கட்டளைகள் மாத்திரம் அல்ல, 613 சட்டங்கள் அப்படிங்கிறத நான் உங்களோடு தொடர்ந்து படித்து வருகிறேன். கடந்த பாடத்தில் ஓய்வு நாள் பற்றி நாம் படித்தோம். ஓய்வு நாள் மாத்திரமல்ல, ஓய்வு வருடம், யூபிலி வருடம்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் இன்னும் சில சட்டங்களை தனிப்பட்ட வகையில் உங்கள்கிட்ட வேத வசனத்தின் ஆதாரத்தோடு படிக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறோம். எல்லாரும் உங்களுடைய வேதாகம பாடத்திற்கான வேதத்தை எடுத்து வச்சுக்கோங்க, பேனா வைங்க, ஒரு நோட்டு வச்சுக்கோங்க, கொடுக்கறது எழுதுங்க. பாடம் முடிந்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணுங்க, அதை நீங்கள் படித்து பாருங்கள், அல்லது யூடியூப் சேனலில் போய் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது ஒருத்தருக்கு ஒரு மாடு இருக்குது. அந்த மாடு யாரும் ஒருத்தர் முட்டிடுதுன்னு வச்சுங்களேன். இப்போது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாலெலாம் பார்த்தோம், நிறைய மாடுகள் சென்னையில் அதிகமாக இருந்து குழந்தையெல்லாம் அது தூக்கி வீசி இருக்குது, முதியவர் எல்லாம் முட்டி இருக்குது, இப்படி நிறைய நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் காணன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு மாடு இருக்குது. அந்த மாடு ஒருவனை முட்டினால் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நியாயப்பிரமாணம் சொல்லுது. நான் படிக்கிறேன். யாத்திரையாகமும் 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரியையாவது முட்டினதினால் சாவு உண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும், அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாய் இருப்பான். 29. தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரியையாவது கொன்று போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். பயங்கரமல்ல சட்டம். நியாயப்பிரமாணங்கிறது ஏதோ நம்ம விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு வேண்டும், எப்படி நியாயப்பிரமாணத்தை நம்ம இல்லாமல் வாழ முடியும், எப்படி படையேற்பாடு இல்லாமல் வாழ முடியும், அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு பேசுகிறோமே. இப்போ இந்த சட்டத்துக்கு பதில் கண்டுபிடிக்கலாமா? ஒருத்தன்ட்ட மாடு இருக்குது. இந்த மாடு வழக்கமாக முட்டாது. சரி, ஏதோ போக்கில் அவிழ்த்து விட்டுருக்குறாங்க. அந்த மாடு போகுது. எதிர்பாராத விதமாக யாரோ ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அது முட்டி நம்ம செத்து போயிட்டான். ஆனால் இது எஜமானுக்கு தெரியாது, உண்மையாக அந்த மாடு முட்டுன்றது தெரியாது. சட்டம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாண சட்டம் அந்த மாட்டை மட்டும் நிற்க வச்சு கல்லாலேயே அடித்து கொன்னுடுங்கம்மா. இப்போ அந்த மாடு செத்து போன பிறகு அதன் இறைச்சியை யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொடுத்துட்டார். ஓகே, ரைட், முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு துணை சட்டம் வருது. அந்த சட்டம் என்ன சொல்லுது? அந்த 613 இதெல்லாம் சட்டங்கள், அதனால தான் இதெல்லாம் பேசிட்டு வரணும். அந்த சட்டம் என்ன சொல்லுது? ஒருவேளை அந்த மாடு முட்டுகிற மாடு என்பது எஜமானுக்கு தெரிந்து, அப்போ அவன் என்ன பண்ணணும்? அதை தெருவில் விடக்கூடாது, வெளியில் விடக்கூடாது. ஏன்னா ஒரு கம்பில் கட்டி வச்சு மேய வைக்கணும், இல்லை அவன் பிடிச்சிட்டு நிற்கணும். இதுதான் வழக்கம், இதான் பண்ணணும். அவன் என்ன பண்ணான்? வழக்கமாக அதை கழட்டி விட்டான். அது வீதியில் போகுது அல்லது வயலில் மேய்ஞ்சிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் அதை கிட்ட வரும்போது தூக்கி வீசிடுச்சு, செத்து போயிட்டான். ரெண்டுமே கொலை தான். இப்போ தேவன் என்ன சொல்றாரு? மாட்டை மட்டும் அடிச்சு கொள்ளாதரா, இவனையும் கொன்னுடு. இன்னைக்கு ஒருவேளை சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா இது தப்ப முடியாது. சென்னையில் கூட நிறைய கிறிஸ்தவர்கள் மாடு வளர்க்குறாங்க. கிராமங்களில்
குறிப்பா எல்லா வீடுகளிலும் மாடு வளர்ப்பார்கள். இப்போ இந்த சட்டத்தை உங்கள் சபை மூலமாக உங்க விசுவாசிகளுக்கு நீங்க சொல்லி இந்த சட்டத்தை உங்கள் சபையிலே அமுல்படுத்த முடியுமா? ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள், வேதத்தினுடைய எழுத்துக்கள் நம்மை நியாயந்தீர்க்க போகிறது. இந்த உலகத்தின் சட்டம் நம்மை நியாயந்தீர்க்காது. நம்முடைய அரசாங்க சட்டங்கள் நம்மை நியாயந்தீர்க்காது. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் வாழ்வதனால இந்த உலக ரீதியான தண்டனையை நமக்கு அது கொடுக்கலாம். ஒருவேளை ஜெயிலில் போடலாம், தூக்கு தண்டனை கூட கொடுத்துடலாம், அல்லது அந்த அந்த சட்டம் என்னை விடுதலையாக்கலாம், நிரபராதின்னு சொல்லலாம். ஆனா இது உலகத்தோடு முடியும். தேவனுடைய ராஜ்யமான பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா வேதாகமத்தின் சட்டங்கள் தான் என்னை நியாயம் தீர்க்கும். அப்படின்னா இந்த நியாயப்பிரமாண சட்டத்தில் இந்த சட்டத்தின்படி நான் நியாயம் தீர்க்கப்படுவேனே ஆகில், ஏன்னா நான் கடைபிடிக்கலையே. எந்த கிறிஸ்தவனும் மாட்டின் சட்டம் பற்றியும் தெரியாது, மாடு பற்றியும் தெரியாது, முட்டினா என்ன பண்றது முட்டாண்டி என்ன பண்றது தெரியாது. ஏன்னா இது யாரும் போதிக்கிறது கிடையாது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் வீட்டில் இருக்க ஒரு மாடு, அது முட்டாத மாடாவே இருக்கட்டும், திடீர்னு முட்டிடுச்சு, யாரும் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த மாட்டை அடித்து கொல்லுவதற்கு அந்த எஜமான் ஒப்புக்கொள்வானா? ஒருவேளை அந்த மாடு முட்டுகிற மாடாகவே இருந்து அவனுக்கு தெரிந்தே முட்டி அந்த மரணம் நடந்திருந்தால் அந்த எஜமானை கல்லெறிந்து கொல்லுவதற்கு நம்முடைய இந்திய அரசியல் சட்டமானது இடம் கொடுக்குமா? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதை விட ஒரு அருமையான சூப்பரான ஒரு சட்டத்தை காட்டுறேன் வாங்க. லேவியராகமும் 14வது அதிகாரத்துக்கு உங்க வேதாகமத்தை என் கூட புரட்டுங்க. 14ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை படிக்கணும். அதுக்கு முன்னால 33 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு? இதை நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னுடைய பிரமாணமாக, என்னுடைய சட்டமாக, கட்டளையாக அறிவியுங்கள். இது நியாயப்பிரமாணத்தினுடைய 613 சட்டங்களில் ஒன்றாக நான் இதை கொடுக்கிறேன், இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அவளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே, 34 வசனம், நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்டரோகத்தை நான் வர பண்ணினால், வீட்டுக்கும் குஷ்டரோகம் இருக்கு, மனுஷனுக்கு மட்டுமல்ல, பூஞ்சா முடிச்ச மாதிரி இருக்காது. அப்படி நான் ஒரு வீட்டிலே அந்த குஷ்டரோகத்தை அனுமதித்தால் அந்த வீட்டில் வந்துட்டா, 35ஆம் வசனம், அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். அப்ப அந்த வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணணும்? என் வீட்டில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குதுங்க, தோஷம் இருக்குது, இது என்னன்னு கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு ஆசாரியன் கிட்ட போய் சொல்லணும். அப்ப அந்த முடிவை இவன் எடுக்கக்கூடாது. இது தோஷமா, இது குஷ்டமா, இல்ல குஷ்டம் இல்லையா, இல்ல தோஷம் இல்லையா என்கிற முடிவை அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் எடுக்கக்கூடாது. அந்த முடிவை யார் சொல்லணும்னா ஆசாரியன் சொல்ல வேண்டும். இந்த ஆசாரியன் கிட்ட அவன் போகணும். அப்படி போகிறதுக்கு முன்னால அவன் ஒரு வேலையை செய்யணும். வாசிக்கிறேன் 36வது வசனம். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த ஆசாரியனை அவன் அழைச்சிட்டு வரணும். அடுத்த வசனம் நான் அப்புறம் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ அந்த வீட்டில் தோஷம் இருப்பதாக வீட்டு சொந்தக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னங்க பூஞ்சா மரியாதை செல்லடிக்குது, ஏதோ ஒன்று தெரிஞ்சு போச்சு. இப்போ இவன் என்ன பண்ணணும்னா, இது என்னன்னு தெரியலையே, அதனால நான் ஆசாரியர்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு அவர் போறாரு. அவர் போறதுக்கு முன்னால என்ன சொல்றாரு? வீட்டில் இருக்கிறவங்களே, வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் ஆசாரியன் வந்து வீட்டுக்குள்ள காலை வைக்கிறதுக்கு முன்னால எடுத்து வெளியில வச்சிருங்க. புரியுதா உங்களுக்கு? வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வெளியில வச்சிருங்க.
அப்படி ஒருவேளை ஆசாரியம் வர்றதுக்கு முன்னால ஏதாகிலும் வீட்டில் பொருள் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஆசாரியன் காலை வைத்த உடனே ஒருவேளை கஜானா பெட்டியா இருக்கலாம், நகை பெட்டியா இருக்கலாம், துணி பெட்டியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த பொருளை அவர்கள் வெளியே எடுக்க முடியாது. ஏனென்றால் ஆசாரியன் கால் வைத்த பிறகு அந்த பொருள் தீட்டு உள்ளது. யோசனை பண்ணுங்க, சட்டம் எவ்வளவு கடுமையானது, எவ்வளவு பயங்கரமானது. இதனாலதான் இந்த சட்டத்தை சிலுவையில் அறைந்தார். புரிஞ்சுக்குங்க. இதனால்தான் அந்த சட்டம் வேணான்னு சொன்னாரு. நியாயப்பிரமாண சட்டத்தை உங்களுக்கு மேல நான் திணிக்க விரும்பலன்றாரு. ஆனா நாமளா போய் தலையை முட்டு கொடுக்குறோம், எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. இப்ப இந்த வீட்டில் என்ன நடக்குது கவனிக்கலாமா? வாங்க என் கூட. இப்ப நான் 37ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாய் இருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியில் வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து, 39ஆம் வசனம், 7ஆம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால், 40ஆம் வசனம், தோஷம் இருக்கும் அவ்விடத்து கற்களை பெயர்க்கவும், 1 பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்க சொல்லி, செதுக்க போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொட்டவும், வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்து எடுத்து வீட்டை பூசவும் கட்டளை இடுவானாக. இது நியாயப்பிரமாணத்தின் 613 சட்டங்களில் ஒன்று. இந்த சட்டத்தை தான் சிலுவையில் அறைந்தார். நீங்க இல்லைன்றீங்க, நியாயப்பிரமாணம் வேணும்ன்றீங்க. அப்ப நியாயப்பிரமாணம் வேணும் என்று பேசுகிற மேதாவிகள் இந்த சட்டத்தை உங்கள் வீடுகளிலே நீங்கள் அமுல்படுத்த வேண்டும். ஒரு வீட்டை கட்டிடுங்க. இன்னைக்கு யாரும் பணம் போட்டுலாம் வீடு கட்டுறதில்ல, எல்லாமே லோனு தான். எங்கோ ஒரு பேங்க்ல போய் எதையோ ஒன்று காட்டி ஒரு லோனை வாங்கி ஏதோ கடனை உடனே பட்டி ஒரு வீடை கட்டிட்டு இருக்கிறோம். அந்த வீட்டில் இது மாதிரி ஒரு பூஞ்சம் அடிச்சுது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆசாரிகிட்ட போய் சொல்றாங்க. இப்பதான் பெரிய ஆசாரியெல்லாம் இருக்காங்கல்ல, தங்களை ஆசாரிகளாக எண்ணிக்கொள்கிற மக்கள் இருக்காங்கல்ல, ஊழியக்காரங்க, அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. அவர் பார்க்கறாரு, இருக்கட்டும் ஏதோ சந்தேகமா இருக்கு, ஒரு வாரம் பூட்டி வை. போனாரு, திரும்ப வந்தாரு. அது அந்த இடத்துல நிற்காம கொஞ்சம் படர்ந்துருக்குது, கொஞ்சம் வளர்ந்துருக்குது. உடனே என்ன பண்றாரு, இது தோஷம், இது குஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஒரு ரவுண்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த இடத்துல ரவுண்ட் பண்ண இடத்துல அவங்க இடிச்சு அந்த கல்லை கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியில் போகணும். இப்போ நம்மெல்லாம் அப்படி கிடையாது, எதனா பெருக்கி கொண்டாந்து வாசலுக்கு வெளியில் போட்டுருவோம். அப்படிலாம் போடக்கூடாது. பட்டணத்துக்கு புறம்பே அதை கொண்டு போய் கொட்டிட்டு வேற புது கல் வாங்கிட்டு புது சாந்த போட்டு அந்த இடத்த பூசி அழகுபடுத்தணும். ஓகே, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆமேன். கொஞ்ச நாள் ஆச்சு. மறுபடியும் அந்த வீட்டில் மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணுதுங்க, வருது. நான் படிக்கிற கேட்டு வாங்க. 43, கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பு அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால், மறுபடியும் அந்த வீட்டில் வந்தா ஆசாரியம் போய் பார்க்க கடவன். தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கும் குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். துக்கமான வசனம் படிக்கிறேன், கேளுங்களேன். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அந்த கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்றாருங்க. இத எத்தனை பேர் இதை கேட்ட பிறகு நியாயப்பிரமாணம் எங்களுக்கு வேணும்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க? எத்தனை பேர் முடிவெடுக்க போறீங்க? கடன்பட்டு கட்டின வீடுங்க, இன்னைக்கு எல்லா வீடும் அப்படிதான் இருக்குது. லோன் கட்டிட்டு லோன் கட்ட முடியாம கஷ்டப்படுற வீடெல்லாம் இருக்குது.
சாப்பிட வேண்டிய சாப்பாடு கடனாவே போயிட்டு இருக்கிற வீடெல்லாம் இருக்குது. ஒருவேளை இது போன்ற பிரச்சனைகள் இன்றைக்கு வருமானால் எந்த கிறிஸ்தவனாகிலும் தன் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி அதில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் திரும்ப விற்கவோ பயன்படுத்தவோ கூடாம கொண்டு போய் வீதியில கொட்டுவதற்கு ஆயத்தமா என்பதை யோசித்து பாருங்கள். சத்தியம் சத்தியமாய் பேசுகிற போது சில நேரத்தில் கசக்க தான் செய்யும். இந்த வசனத்திற்கு உங்கள் பதில் என்ன? ஆமா இல்லையா? ஆம் என்றால் இதிலே உள்ள சட்டத்தின்படி இன்றைக்கு நாம் செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த சட்டம் என்பது சாதாரணமான சட்டம் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வீட்டை இடித்து ஒழித்து போடுறதுன்னா அவ்வளவு லேசான காரியம் இல்லைங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதான பண்டிகைக்கு உரிமை கொடுக்கிற நீங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறத தசம பாகத்திற்கு உரிமை கொடுக்கிற நீங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு உரிமை பாராட்டுகிற நீங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான வசனங்களுக்கு உரிமை பாராட்டுகிற நீங்கள், இதற்கு ஆயத்தமா? இந்த இழப்பை நீங்கள் சந்திக்க ஆயத்தமா என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ நம்ம அடுத்த ஒரு சட்டத்துக்கு போயிருவோம். சாப்பிட்ற சட்டம். இது என்ன சாப்பிட்ற சட்டம்? சாப்பிட்றது கூட சட்டம் கொடுத்திருக்கிறாரா? ஆமாங்க, சாப்பிடுவதிலே சட்டம் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம லேவியராகமும் 11ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். எல்லாம் எடுத்துட்டீங்க? பைபிள் எடுத்தீங்களா? அந்த பக்கத்தை புரட்டுங்க. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, மறுபடியும் நான் ஏன் இதை படிக்கிறேன் அப்படின்னா, 10 கட்டளையோடு தேவன் நிறுத்தல, தொடர்ந்து அவர் பிரமாணங்களை மோசையின் மூலமாகத்தான் கொடுக்கிறார். அதனால்தான் இது மோசையின் பிரமாணம், மோசையின் கட்டளை என்று நாங்க சொல்றோம். விளங்குதா உங்களுக்கு? இப்ப மோசையின் மூலமாக தேவன் இந்த பிரமாணத்தை என்ன பிரமாணம் கொடுக்கிறாருன்னா, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாது எனில், அதை எல்லாம், அது ஒரு பழமொழி, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப எல்லாமே மனுஷனுக்காக படைக்கப்பட்ட படைப்பு தான். நாம் அடித்து புசிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வரம்பை, ஒரு விதியை, ஒரு சட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமே, தானியேல் அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் படிக்கும் பொழுது, ராஜாவுக்கு சமைத்த சமையலை தானியேல் போன்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதருக்கு கொடுக்கும்போது தானியேல் அதை சாப்பிட மறுத்தான். நினைவு இருக்க உங்களுக்கு? நீ இல்லைன்னா போய் தானியேல் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஒரு ராஜாவுக்கு சமைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும்? ருசி உள்ளது, தரமானது, ரொம்ப நேர்த்தியா இருக்கும் இல்ல? அந்த சாப்பாட்டை அவர்கள் சாப்பிடுவதற்கு ஏன் மறுத்தார்கள் என்றால், எங்கள் தேவன் எங்களை சில சட்டதிட்டங்களோடு சாப்பிட சொல்லி இருக்கிறார். இது எங்களுக்கு தீட்டுள்ள ஆகாரம், சிலது தீட்டு இல்லாத ஆகாரம். ஆக ஒருவேளை ராஜாவின் சாப்பாட்டிலே தீட்டு இருக்குமானால் அதற்கு தேவன் எங்களை தண்டிப்பார் என்ற பயம் அவனுக்கு இருந்தது. இன்னைக்கு யாராகிலும் சாப்பாட்டுல கட்டுப்பாடு வச்சிருக்கிறீங்களா? சாப்பாட்டுல கட்டுப்பாடு வைக்கலன்னா அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்தது யார்? எதை வேணாலும் சாப்பிட்றல, அந்த உரிமையை கொடுத்தது யார்? நியாயப்பிரமாணத்தை குறித்துதான உரிமை கோருகிற நீங்கள் இந்த சட்டத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்ல? கவனிக்கலாமா? மிருகங்களில் விரிக்குழம்புள்ளதாய் இருந்து, 3ஆம் வசனம், குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். இப்போ ஒரு ஆடு எடுத்துங்களேன். ஆட்டோட அந்த கால் பாருங்க, விரிஞ்சிருக்கும், பாதம் விரிகுழம்பு இருக்கும். அந்த ஆடோ மாடோ என்ன பண்ணும்? சாப்பிட்டு அந்த ஆகாரத்தை மறுபடியும் வாயில கொண்டு அதை அசை போடும். அதனால அந்த மாதிரி எந்த ஒரு மிருக ஜீவங்கள் இருந்தாலும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஒரு பன்றி இருக்குல்ல, பன்றி, அந்த பன்றிக்கு விரிக்குழம்பு இருக்கும், ஆனால் அந்த பன்றி அசை போடாது. அந்த அசை போடாத காரணத்தினால ஒரு யூதன்
பன்றியை சாப்பிடக்கூடாது. பன்றியை சாப்பிடக்கூடாது. ஏன்? அது தீட்டு உள்ளது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் அசை போடுகிறதும் விரி குழம்பு உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரி குழம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். குடிமுசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரி குழம்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். முயலானது அசை போடுகிறதா இருந்தாலும் விரி குழம்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். அது மாதிரி பன்றி அவரே தரம் பிரிச்சுட்டார். அப்போ ஒரு மிருகத்தை பார்க்கும்போது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது எப்படி பார்ப்போம்? அது அசை போடுது, ரைட், ஓகே. கீழே பார்க்குறான், விரி குழம்பு இல்லை, ரிஜெக்ட். இந்த பக்கம் பார்க்குறான், அசை போடுது, கீழே பார்க்குறான், விரி குழம்பு இருக்குது, இது செலக்ட். அப்போ நம்ம தரம் பார்த்து சாப்பிட நாம் தேவன் அவங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இதை நாம் கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் மீது உரிமை கோரக்கூடாது. ஏன்னா 613 சட்டத்தில் இதுவும் ஒரு சட்டம். இதை வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் அறைந்தார், சிலுவையில் அறைந்து விட்டார். இப்போ எதை வேணாலும் சாப்பிடலாம். நீ ஒட்டகத்தை சாப்பிடு, பன்னியை சாப்பிடு, ஆடு சாப்பிடு, மாடு சாப்பிடு, குடிமுசல் சாப்பிடு. ஆனால் அந்த காலத்தில் சாப்பிட தப்பு அது. ஏன்னா பிரமாணங்கள் அப்படி தான் போதிக்கிறது. சரி, நம்ம நேரத்துக்கு பாடத்தை முடிக்கணும். இப்போ மீனுக்கு வந்துடுவோம். 9ஆம் வசனம். ஜலத்தில் இருக்கிறவைகளை நீங்கள் புசிக்கத்தக்கது யாது எனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஒரு மீனை பார்க்குற, அது சிறகு இருக்கணும், செதில் இருக்கணும் அந்த மீனில். அப்படி இருந்தா எல்லாத்தையும் சாப்பிடலாம். 10ஆம் வசனம். ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக அவைகள் உங்களுக்கு அருவருப்பாயிருக்க கடவுது. அவைகள் மாம்சத்தை புசியாதிருங்கள், அவைகளின் உடல்களை அருவருப்பீர்களாக. திரும்ப திரும்ப அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, வாங்கி எடுக்கிற மாதிரில. பிடிக்காத பொருள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி. இப்போ நீங்க சொல்லுங்க, சுறாவுக்கு செதில் இருக்குதா? வஞ்சரை மீனுக்கு செதில் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம எதை விரும்பி சாப்பிட்றோம் தெரியுமா? சுறா புட்டு, வஞ்சரை மீன் குழம்பு, வஞ்சரம் வறுவல் இல்லை. ஏன் இன்னைக்கு அந்த பாகுபாடை நாம் பார்ப்பது கிடையாது? இது உங்க பைபிளில் தானே இருக்குது, உங்க பைபிள் தானே இருக்குது. அது ஏன் அதை நீங்க பார்க்கல? யோசிங்க. இன்னைக்கு முக்காபாகம் அப்படின்றத விட கரிமீன் சாப்பிடுற 100% கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த மீனுக்கு அடிமை, சொரா புட்டுக்கு அடிமை, பாறை மீனுக்கு அடிமை. பாறை மீன்லாம் செதில் இருக்காது, பாறை மீன் நிறைய சாப்பிடுவாங்க. வஞ்சிரம் ரொம்ப ஃபேமஸ். அன்பு தேவ பிள்ளைகளே, இதையெல்லாம் தேவன் அவர்களுக்கு ஒரு சட்டமாக, ஒரு கட்டளையாக தேவன் கொடுத்ததற்கு காரணம் என்ன? இப்போ ஒரு முறை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு தோல் பதனிடுகிறதான சீமோனுடைய வீட்டுக்கு மேலே இருந்தான். கடுமையான பசி. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் வருது, நீங்க போய் படிச்சுங்க. கடுமையான பசி. அந்த பசியான வேளையில அவன் தரிசனம் காணுகிறான். என்ன தரிசனம் அப்படின்னா, மேலே ஒரு துப்பட்டி 4 மூலையும் அதை கட்டியிருக்கு, தொங்குது அப்படியே. அதிலே சகல விதமான பிராணிகள் இருக்குது, பறவைகள் இருக்குது. ஒரு சத்தம் வந்தது, பேதுருவே நீ எழுந்து அடித்து புசி. அவன் பார்த்தான், அதுல பண்டி இருக்கு. அவன் பார்த்தான், அதுல முயல் இருக்குது. அவன் பார்த்தான், அதுல ஒட்டகம் இருக்குது. ஒட்டகம் அசை போடும், அதுக்கு விரி குழம்பு இல்லை, அது எனக்கு தீட்டானது. எல்லாம் நிறைய மீன் எல்லாம் இருக்குது. பார்த்தா அறிவு இருக்கணும் இல்ல, தேவரீர் அசுத்தமான ஒன்றும் என் வாயில் இதுவரைக்கும் போகலையே, நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டான். இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்போமா? நம்ம பந்தியில் உட்கார்ந்த உடனே நான் அப்படி பார்க்குறேன்,
வறுவல், மீன், பொரியல் எடுத்து உள்ள விட்டுடுறோம். காரணம் என்ன என்றால், தேவன் ஆகிய நம்முடைய தகப்பன் கடினமான இந்த சட்டங்களை, இந்த பிரமாணங்களை எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தபடியினால முழுசா நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். முழுசா நம்மளை வெளியில கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு எந்த கறி வேணா சாப்பிடு உனக்கு பிடிச்சா, எந்த மீனா சாப்பிடு உனக்கு பிடிச்சா. இன்னைக்கு இதையே நீ சாப்பிட்ற, அதையே நீ சாப்பிட்ற கேட்க நிறைய கிறிஸ்தவங்க சொல்றாங்க, பன்னிக்கறி எப்படி சாப்பிடலாம். இப்போ பன்னிக்கறி நீ சாப்பிடக்கூடாதுன்னா மற்றதெல்லாம் கூட சாப்பிடாத. அவர் சொல்லிட்டாருங்க, அது அசை போடுது, அதுக்கு விரி குழம்பு கிடையாது, அதனால பன்றி நீ சாப்பிடாதுன்னு சொன்னாரு. இப்போ எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டாரு. பேதுருகிட்ட சொல்றாரு, நான் சுத்தமாக்கினவர்களை நீ எப்படி அசுத்தம் என்று எண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது பிரஜாதிகள் சொல்லப்பட்டதான். அதுபோல அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். இப்ப எந்த விதமான தடையும் இல்லை, எதை வேண்டாலும் அடித்து புசியுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் பன்னிக்கறி சாப்பிட்டா அப்படி மூஞ்ச முறிக்கிறாங்க. அது எப்படி வேதத்தை சொல்லிக்குது, பன்னியெல்லாம் சாப்பிட, நீ எப்படி சாப்பிட்ற? பன்னி சாப்பிடல, ஓய்வு நாள் அனுசரிக்கிறியா, வா. கடன் கொடுத்த கேட்காத, இதை மட்டும் நீ எடுத்துக்கிட்டு லாபத்தை எடுத்து நஷ்டத்தை விட்டன்னா தேவனுடைய சமூகத்திலே கணக்கு கொடுக்கணும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் நாங்கள் அந்த உணவு முறைகளை படித்தோம் அப்பா, வீட்டின் சட்டத்தை படித்தோம் தகப்பனே. எவ்வளவு கடுமையான சட்டங்கள் அது. எங்கள் மேல் அந்த பாரத்தை வைக்காதபடிக்கு நீர் தகப்பனை நேர்த்தியாய் அவைகளை எங்களிடத்து பிரித்து, எங்கள் தடையாய் இல்லாதபடி அதை எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து இயேசுவோடு கொடுத்து கொன்றதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற புதிய திட்டங்களுக்காக, புதிய சட்டங்களுக்காக, புதிய பிரமாணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, தயவு கூர்ந்து இந்த பாடங்களை கேட்கிற படிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இரக்கமாயிரும். அவள் மனக்கண்களை திறந்திருளும். மாயையான உலகத்திலே மாயையை பின்பற்றி போகிற அவர்களுக்கு சத்தியம் இது என்பதை நீ தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். இதை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உம்முடைய இரக்கங்கள் பொழியட்டும். வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், வறுமை, தரித்திரம் எல்லாம் நீங்கும்படி உதவி செய்திடும். தகப்பனே, உம்முடைய கிருபையினால், இரக்கத்தினால் இவர்கள் சமாதானமாய் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தயவு செய்து இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேவ சமாதானத்தோடு வாழுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.